என்னப்பா எல்லாம் இரண்டாம் வைப்பாடு மனப்பாடம் ஆயிட்டு வர சொன்னேன். மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இரண்டாம் வைப்பாடா? எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார், அதனால நான் மனப்பாடம் பண்ணலை. பட் எனக்கு ஆல்ரெடி தெரியும். கேர்ள்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? நேற்று ஏன் யாரும் ஸ்கூலுக்கு வரல? இனிமேல் ஸ்கூலுக்கு ஒழுங்காக வரலைன்னா உங்களுக்கு அடி உதை குத்து எல்லாம் விழுவும், சரிங்களா? பொம்பளை பிள்ளைங்க உங்களை அடிக்காமல் விட்டா நீ என்ன ஒழுங்காக ஸ்கூலுக்கு வர மாட்டீங்க? ஏய் தொப்பி, ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணிட்டியோ? சொல்றா நீ. ஊரெண்டே ஈரண்டா நாங்கே மூவிரெண்டாரே நளிரெண்டெட்டு ஐரண்டா 10 ஆரண்டா 12 7 14 8 16 9 18 12 20. எப்படி? ஆகா ஆகா, அருமையாக மனப்பாடம் பண்ணியிருக்கிறா தொப்பி. சார் அந்த மாதிரி யாரா மனப்பாடம் பண்ணியிருக்கா? அழகா பாட்டு மாதிரி ராகமாக மனப்பாடம் பண்ணியிருக்கான். இப்படி மனப்பாடம் பண்ணாதான் உங்களுக்கு லைஃப் லாங் அது மனசுலயே நிற்கி. இதை விட அழகா நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாரு சார், நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் சார். சூப்பராக பாடுவேன் சார். எங்க முன்னாடி வந்து பாடுமா? ஜாமா முன்னாடி வாமா, வந்து பாடுமா. ஊரெண்டு ரெண்டு ஈரண்டா நாங்கு கெட்டுக்கடா என்னோட ஃப்ரெண்டு. ஊரெண்டு ரெண்டு ஈரண்டு நாங்கு இதுதான்டா என்னோட ஃப்ரெண்டு. எப்போ பார்த்தாலும் சினிமா பாட்டா பாடிக்கிட்டு ஒரு தடவை 2 தடவை மன்னிக்கலாம். எப்போ பார்த்தாலும் இப்படி மன்னிச்சு விட முடியுமா? இனிமே சினிமா பாட்டு பாடினா குத்தி மூஞ்சி இஞ்செல்லாம் உடச்சிடுவேன். எதுக்கு சார் அடிச்சியே? நான் நல்லா தானே பாடுனேன். இருங்க, நாளைக்கு எங்கள் அப்பாவை கூட்டு வரேன். உங்கள் அப்பா எங்கள் அப்பாட்ட சொல்லி உங்கள் மூஞ்சியை உடைக்கிறேன். போமா போமா, யாரை வேணும் கூட்டுவோமா, போமா. ஏய் சிவா, நீ வந்து சொல்றா. ஊரெண்டு ஈரண்டா 4 மூவிரெண்டாறு 4 2 8 5 2 10 6 10 11 6 2 12 7 2 13 14 8 2 15 16 9 2 19 17 18 10 2 19 20. என்னடா என்ன கையை வச்சு ஒன்று என்னன்னு சொல்லிட்டு இருக்கிய? ஒழுங்கா படிங்கடா. நாளைக்கெல்லாம் ஒழுங்கா சொல்லலைன்னா அவ்வளோதான், காது இதெல்லாம் தெரிச்சினேன். ஒழுங்கா ஓடிடு. இந்த கேர்ள்ஸு ஒழுங்கா படிங்க, அவ்வளோதான். ஒழுங்கா படிக்காம இங்கே வந்துக்கிட்டு பாட்டு பாட, சினிமா பாட்டு பாட இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். நீ வாமா, நீ வந்து சொல்லுமா. ஊரெண்டு ரெண்டு ஈரண்டு 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12 7 2 14 8 2 16 9 2 18 10 2 20. சூப்பர்மா சூப்பர்மா, எல்லாரும் கை தட்டுங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. உங்கள் எல்லாரையும் நம்ம வந்து அடிக்கிறது எதுக்குன்னா, நல்லபடியாக நீங்கள் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு போகணுன்னு தான். உங்கள் மேலே எனக்கு எந்த ஒரு தனிப்பட்ட கோபமும் கிடையாது, சரியாம்மா? புரிஞ்சுக்கோமா. நாளைக்கு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து மூஞ்சில் குத்தி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்துகிறானா தொப்பி. வேறு சும்மா விட மாட்டேன். நாளைக்கு நான் எங்கள் அப்பாவை கூட்டு வந்து சொல்லி கொடுத்தே ஆவேன். ஆமாம் ஆமாம், சொல்லி கொடுத்த அடிமைக்கு கூட அவரை சொல்லி உங்கள் அப்பாட்ட சொல்லி மூஞ்சில் குத்த சொல்லு. ஆமாம், நான் நாளைக்கு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வருவேன். சரி காய்ஸ், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வரும்போது எல்லாரும் திருக்குறள், நல்ல ஒரு திருக்குறள் படிச்சுட்டு வாங்க. உங்களுடைய நண்பர்களை பற்றி திருக்குறள் படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு வந்து நட்பை பற்றிய திருக்குறள் ஆளுக்கு ஒன்று சொல்லணும். ஒரு குறளை எல்லாரும் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு தொப்பி ஒரு குறள் சொன்னால் பப்பு வேற ஒரு குறள் சொல்லணும், அந்த மாதிரி, சரிங்களா? நாளைக்கு படிக்காமல் வந்தீங்கன்னா இன்னைக்கு லூசிக்கு நடந்த கதை தான் எல்லாத்துக்கும். அதனால் நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. மச்சான், ஃப்ரெண்டை பற்றினா இந்த பாட்டு பாடலாமா? என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான், யாரு மச்சான், அவன் என்ன தானே மோசமாக செஞ்சு விட்டான். நீ பாடு, அவர் உடனே செஞ்சு விடுவாப்புல. திருக்குறள் பாட சொன்னாரா? திருக்குறள் வந்து ஏதாவது ஒரு திருக்குறள் ஃப்ரெண்டை பற்றி இது பண்ணிட்டு வருவீங்க. இந்த நட்புன்னு முடியும்ல, அந்த மாதிரி குறள் ஏதாவது மனப்பாடம் பண்ணிட்டு வா. இன்னைக்கு எனக்கே வாய்ப்பாடு ஒன்றும் தெரியல. நானே கையை வச்சு நீ எப்படி சொல்லிட்டேன். நல்ல வேலை அடி விழுவாமல் தப்பிச்சிட்டேன், அதுவே பெருசு. அதானே எல்லாத்தையும் கேட்டார், பப்புட்ட மட்டும் கேட்கவே இல்லை. அப்பா பப்பு, உனக்கும் வாத்தியாருக்கு என்ன லிங்கா? ஏன்டா நீங்கள் வேற, அவர் கேட்கலன்னா நான் படிச்சிருப்பேன்னு நினச்சிருப்பாருடா. ஆனால் எனக்கு தெரியும்ப்பா, 2வது வாய்ப்பாடு கூட எனக்கு தெரியாமல் இருக்கு மாக்கி. ஏன்டா, எனக்கு 10 வாய்ப்பாடு தெரியும்டா. படிப்பாளி இல்லாத ஊருதான் எங்கும் இல்லேடா, அவன் பப்பு தாண்டா. சரி நீயே இன்னும் மூஞ்சி எப்படியே உம்முன்னு வச்சிருக்க? கொஞ்சம் நல்லா ஆகு. சார் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னைய சார் அடிச்சிட்டாரு.
நான் எங்கள் அப்பாட்ட சொல்லுற வரை இப்படி தான் இருப்பேன். நம்ம நேற்று ஏற்றி விட்டோம்ல மச்சான், அது ஒரு கூட்டாயிடுச்சு. நம்மளே எத்தனை காலத்துக்கு தான் அடி வாங்கி சாவுறது. ஏற்றி விட்டு இவளுகளுக்கு அடி வாங்கி கொடுப்போம். எப்படி? உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டா மச்சான். நல்லா இருந்துச்சான், நல்லா இருந்துச்சான். சரி மச்சான், நான் கிளம்புறேன். நாளைக்கு எல்லாரும் ஃப்ரெண்டை பற்றி எதையாவது திருக்குறளை மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க. சரி கிளம்புறேன். அப்புறம் மக்கள்களா, நீங்களே பார்த்து சப்ஸ்கிரைப்பை பண்ணி விடுங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய், வணக்கம்.